ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம தலைவரோட டீசர் ஒன்று வந்திருக்கு. தலைவர் 171 டீசர் வந்திருக்கு. அதுதான் இப்போ பார்க்க போறோம். தலைவர் அது யாரு? தலைவர் சூப்பர் ஸ்டார். ஓ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எஸ், ஆமா, நானும் பார்த்தேன், ரீசெண்டா பார்த்தேன். ரீசெண்டா பாத்தியா? ஆமா. ஃபுல்லா பாத்தியா? இல்ல சும்மா போஸ்டர், அந்த போஸ்டர் மட்டும் பார்த்தேன். போஸ்டர் தான் நானும் பார்த்தேன். கொஞ்சம் மீம்ஸ் மட்டும் போட்டுருந்தாங்க. நான் நம்ம மட்டும் தான் எப்படி பார்த்தேன். ஒரு ரியாக்ஷன் போடுவோம்ல, அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்றதே பார்க்காம. நானுமே இன்னும் பார்க்கல. ப்ராமிஸா நாங்க இன்னும் பார்க்கல. நிஜமா நாங்க பார்க்கவே. ஏன்னா இது வந்து 7 நாள் ஒரு வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. 10 மில்லியன் வியூஸ் வேற போயிடுச்சு. 10 மில்லியன் வியூஸ்ல நாங்க ஒரு வியூஸ், நாங்க 2 வியூஸ் பார்க்கவே இல்லை. ஆமா, கண்டிப்பா அது உண்மை. நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்பதான் பார்க்க போறோம். அதோட ரியாக்ஷன் வந்து லைவ்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே, ப்ளே பண்றேன். தங்கம் தானே. அந்த கலர் பத்தி எப்படி இருக்குன்னு அது மட்டும் தான் கோல்டன் கலர் தெரியும். மொத்தம் பிளாக் பாஸ் சொல்லு. ஒருத்தன் போர்ட் செக்யூரிட்டி பிரீச் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். பொருள்லாம் பத்திரம். ஆச்சு. ஃபோன் எடுக்க மாட்டேங்க. உள்ள வந்து அவனை முடிச்சிங்களா இல்லையா? சிரிப்பு சவுண்ட் இருக்கு. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? லோகேஷ் கனகராஜ் சும்மாவா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. நீ கத்துனது தான் மயமா இருந்துச்சு. எனக்கு தெரியல, நானே கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டுட்டேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று ரிலீஸ் பண்ணுறப்பையும், ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குமோ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்லா க்ரியேட்டிவாக அந்த கலர் பேட்டர்ன் யூஸ் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கோல்டு. அவர் துப்புற அந்த ரத்தம்லாம் வந்துச்சு. ஸோ அது கூட ஒரு மாதிரி கோல்டிஷாக தான் இருந்துச்சு. சிசிடிவியில் கோல்டிஷாக இருந்துச்சு. அதெல்லாம் நோட் பண்ணலையா? சிசிடிவியில் அந்த டெக்ஸ்ட்லாம் கோல்டெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே கோல்டு. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. வந்துச்சு. அண்டு தலைவரும் பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருந்தார். அப்புறம் இன்னொன்று அந்த முடிச்சிடலாமா டைலாக் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அந்த சிரிப்பு சவுண்ட் இருக்கு பாத்தியா, அது அப்படியே எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு கேட்குற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு.
லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச அந்த சிரிப்பு சவுண்ட் வந்து ஜெயிலரில் அந்த லாஃபிங் அவங்க பையன் ஏமாத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிப்பார் பற்றியா கட்ட சோஃபாவில் மாதிரி உட்காந்து அப்போது ஒரு லாங்காக ஜெயிலரா ஜெயிலரில் அது ஆமா ஆமா ஜெயிலரில் இருக்கும். அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் அந்த முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிற டைலாக், ஆரம்பிக்கலாமா இங்கிட்டு முடிச்சிடலாமா அப்படின்னு, ஆரம்பிக்கலாமா கமல், முடிச்சிடலாமா ரஜினி, நடுவில் லோகேஷ் கனகராஜ் இருந்துச்சு. அந்த டைலாக் நல்லா இருந்துச்சு. ஸ்டண்ட்டு ஃபைட்லாம் வந்து அன்பரிவு மாஸ்டர்ஸ் தான் அந்த ஃபைட்லாம். அதனால் ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. இதுக்கே அந்த டைட்டில் டீசருக்கே நல்லா இருக்குது. அண்டு இன்னும் மற்ற கேஸ்ட் அண்ட் குரூவில் இன்னும் ரிலீஸ் பண்ணல யார் யாருன்னு. மேபி இதுலேயும் ஒரு எல்சிஓ கனெக்ட் இருக்குமோ அப்படின்னு நீயா சும்மா சொல்லாத. இப்படி தான் சொன்னோம் லியோலையும். ஆனால் லியோவில் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இது மேபி இதுவுமே ஒரு கேங், ஒரு ட்ரக்கு சொசைட்டி அந்த மாதிரி இருந்து லியோ மாதிரி கனெக்ட்ல தங்க கட்டி அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு. பட் மூவில எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளாம் எதுவுமே கிரியேட் பண்ணி சொல்லக்கூடாது. ஓகேவா? மூவி வந்ததுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவர் இந்த பேட்ச் கட்டினார்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த பழைய காலத்துல நீ ட்ரெயின்ல அந்த பொட்டி தூக்குறவங்கலாம் பார்த்தேன்னா அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டு அந்த மாதிரி பேட்ச் கட்டிருப்பாங்க பார்த்திருக்கேன். அந்த நம்பர் அவங்களோட நம்பர் எழுதி ஒட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கூலின்றது மூவி ஏற்கனவே வந்திருக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி தோணுது எனக்கு. தெரியலையே, பழைய படமா இருக்கும், பழைய படம்லாம் தெரியல எனக்கு. இவர் படமா இல்லாட்டி சம்திங் சரத்குமார் அவங்க படமா என்னன்னு தெரியல. பழைய படமா இருந்துச்சுன்னா உழைப்பாளி தான் இவங்க மூவி நினைக்கிறேன். ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க உழைப்பாளி. ஆனா அந்த டைலாக்லாம் அதான், அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனாரு, அது நல்லா இருந்துச்சு. எப்பாடுபட்டாலும். அப்புறம் இந்த டைலாக்கே மறந்து போச்சு. 7 நாள் கழிச்சு நாங்கள் ஒரு வீடியோ வந்து வீக் கழிச்சு பார்த்துருக்கோம். ஆமா 10 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. இப்போதான் நாங்கள் 10 மில்லியன் +2 வியூஸ் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. படம் கண்டிப்பாக எல்சிஓவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். தெரில எப்போ ரிலீஸ்னு தெரில. கண்டிப்பாக எல்சிஓவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். அவெஞ்சர்ஸ் மாதிரி ஹீரோஸ் எல்லாம் தமிழ் கம்யூனிட்டி எல்லாம் மொத்தமாக நிற்பாங்க. அவெஞ்சர்ஸ் மாதிரி இங்கிட்ட ஒரு பெரிய இதுவாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஐ ஹோப் ட்ரெய்லர் படம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது டீசர் தான், இன்னும் ட்ரெய்லர் வரல. அண்டு பார்க்கலாம், ஒன்று அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.